உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி திருநெல்வேலி உடையார்பேட்டையில் தூர்வாரப்பட்ட குளத்தினை பராமரித்தல் மற்றும் அரசிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குளம், ஏரி பராமரிப்பு திட்டத்தின் கீழ் போஸ் இந்தியா மற்றும் போஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதி ஆதரவுடன் எக்ஸ்னோரா சர்வதேச அமைப்பு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உடையார்பட்டி குளம் தூர்வாரப்பட்டது. இந்த தூர்வாரும் பணியினை முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார் துவங்கி வைத்தார். தற்போது அதனை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்தல் மற்றும் பராமரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த மோகன் தலைமை தாங்கி மரக்கன்று நட்டு சிறப்புரையாற்றினார். போஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவர் செந்தூர் பாரி வரவேற்புரையாற்றினார். மாவட்ட வருவாய் அலுவலர் துறை, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கோவிந்தராஜன், மாநகராட்சி கண்காணிப்பு பொறியாளர் கண்ணன், கவுன்சிலர் கோகுலவாணி சுரேஷ் உட்பட பலர் வாழ்த்துரை வழங்கினர். வட்டாட்சியர் மாரிமுத்துக்குமார், வருவாய் ஆய்வாளர் கண்ணன், எக்ஸ்னோரா சமூக செயற்பாட்டாளர் ராதா, விஜய், கபடி முருகன், தச்சை மண்டல முன்னாள் சேர்மன் சுப்பிரமணியன், பசுமை நகர அரிமா பட்டய தலைவர் திருமலை முருகன், தலைவர் நடராஜன், செயலாளர் சேவியர் கிருஷ்ணகுமார், போஸ் இந்திய நிறுவன மனித மேம்பாட்டாளர் நிரஞ்சனி, சமூக செயற்பாட்டாளர் ராஜேஷ், ஆய்வாளர் பாலமுருகன், லயன்ஸ் திருமலை முருகன், கவுன்சிலர் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு நன்றி கூறினார். இந்த வேலை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பு துவங்கப்பட்டது. இதனுடைய இந்த ஏரி கோடகன் சேனலில் 2வது ஏரி இது. இதனுடைய மொத்த பரப்பளவு 12 ஏக்கர். இது இப்போ ரொம்ப நெருங்கி போய் இருக்குது. கொஞ்சம் ஆக்கிரமிப்பு இருக்குது, எடுக்கணும். பட் இருந்தாலும் இவங்க தொடர்ந்து எக்ஸ்னோரில் நமக்கு வேலையுடைய தூய்மைப்படுத்தும் பணியை தொடர்ந்து செய்யலாம்னு தான் சார் இருக்கிறாரு. முதல் நாள் பதவியேற்ற உடனே அது நம்மளுடைய ப்ரெஸ் மீட்டாக சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கைகள் நீளும் பொழுது எங்களுடைய நிர்வாகம் மூலம் கைகளை இணைத்து கொண்டு பயணிக்க நாங்கள் தயாராக மாவட்ட சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நம்ம எக்ஸ்னோரா அமைப்பு மூலியமாக செஞ்சு பண்ண இந்த ஏற்பாடுகள் ரொம்ப நல்ல விஷயமாது. இது போக மாநகராட்சி மூலியமாக நாங்கள் நம்ம இதில் தாமிரபரணி ரிவர் விஷயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு 56 கோடியில் ஒரு திட்ட வடிவமைப்பு இறுதி கட்டத்தில் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரிவர் ஃபண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இந்த KFW மூலியமாக நம்ம செய்கிறோம். ஏற்கனவே டெண்டர்லாம் ரிசீவ் பண்ணி இங்கே வருகை புரிந்துள்ள கலெக்டர் அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு குளத்தை தூர் வர்றதுக்காக ஹெல்ப் பண்ண எக்ஸ்னோரா நிறுவனம், போஷ் நிறுவனம், WRD மற்றும் இதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற சீட் அறக்கட்டளை மற்றும் இங்கே லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் மற்றும் பிரஸ் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த முத்தாலங்குறிச்சி அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அனைவரும் சேர்ந்து இந்த குளத்தை தூர்வாரி நீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஈஸியான ஜாப் இல்லை. நான் என்னுடைய பொறுப்பாக என்ன சொல்கிறேன்னா, இந்த குளத்தை மீண்டும் அசுத்தப்படுத்தாமல் பாதுகாப்பதற்கு என்னுடைய மக்களோட சேர்ந்து என்னோட பணி என்னவோ அதை நான் செய்து தருவேன்னு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன். சாருக்கு ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரிவன் பை ஹிம். மை ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் ஃபார் யூ சார். ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம். முக்கியமாக பெங்களூரில் நாங்கள் இதே மாதிரி 5 years பிஃபோர் ஒரு பெரிய லேக் சீரமைச்சு கொடுத்தோம். 3 years மெயின்டைன் பண்ணிவிட்டு அதனால் இந்த லேக் நாங்கள் ரிசர்வ் சீரமைச்சது பெருமையாக நினைக்கல. ஆனால் என்ன இதை சரி பண்ணலான்னா பப்ளிக் ஒத்துழைச்சா கண்டிப்பாக இதை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக கலெக்டர் ஆஃபீஸுக்கு ப்ளஸ் இங்கே இருக்கிற கவுன்சிலருக்கு ப்ளஸ் மாநகராட்சிக்கு ப்ளஸ் பப்ளிக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு தினத்தில் இந்த எக்ஸ்னோரா நிறுவனம் மற்றும் போஷ் நிறுவனத்தால் நம்மளோட உடையார்பட்டி குளத்தை சீரமைச்சு இன்னைக்கு திருச்சி அரசாங்கத்திடமும் மக்களிடமும் ஒப்படைக்கிற இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக எனக்கு பொறுப்பு கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு நான் நிறைய ப்ரீவியஸ் கலெக்டர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட பேசணும். இந்த மாவட்டத்தை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணோம்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவன் கிடையாது. என்னோட சொந்த ஊர் கேரளா. ஸோ நான் எந்த ஒரு ஊரில் வந்து வேலைக்கு போனாலும் முதல்ல வந்து அந்த ஊரை பற்றி நிறையா படிப்பேன், என்ன அடிப்படை பிரச்சனைகள். ஸோ நான் வந்து பேசினவர்கிட்டையும் படித்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மிக முக்கியமான ஒரு என்னன்னா தாமிரபரணி ஆறு தான். இந்த தாமிரபரணி ஆறு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து பெரினியல் ரிவர்ங்கிறது 2 ரிவர், அதில் வந்து மேஜர் ஒரு ரிவர். ஸோ நம்மளோட ஒரு ஜீவநாடியாக இருக்கக்கூடிய ஒரு ரிவர் தாமிரபரணி ரிவர். அண்ட் அந்த தாமிரபரணி ரிவரோட சிஸ்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது. சிஸ்டம் டேங்க்ஸ், நான் சிஸ்டம் டேங்க்ஸ், அதோட கனெக்டட் இக்காலஜிக்கல் இக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இங்கே வந்து மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்று இந்த விஷயத்தில் எதுவும் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா நான் வந்து வேற என்ன பண்ணாலும் நான் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராக தான் போவேன். ஸோ அதனால வந்து இங்கே வந்து பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணேன், இந்த விஷயத்தில் வந்து நம்மளால ஒரு கொஞ்சம் ஏதாவது மீனிங்ஃபுல் இன்டர்வென்ஷன் பண்ணிட்டு தான் இங்கே இருந்து கிளம்பணுங்கிறது. அதில் வந்து நான் தனியாக நினச்சதும் பண்ண முடியாது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தனியாக நினச்சதும் பண்ண முடியாது. What I envision is that என்னோட ஆஃபீஸ் will be a coordinating point. இப்போவே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எத்தனையோ அறக்கட்டளைகள், சீட் அறக்கட்டளைன்னு சொன்னாங்க, லயன்ஸ் அறக்கட்டளை, எக்ஸ்னோரா, போஷ் இன்டர்நேஷ்னல், ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு வந்து அத்தனை மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே கலந்து வந்திருக்காங்க. ஸோ இதில் இருந்து நான் என்ன புரிய வரேன்னா, there is a social ஒரு vehicle is on the move, there is an engine which is on the move. நான் வந்து ஜஸ்ட் அதுக்கு கரெக்டாக ஒரு டைரக்ஷன் கொடுத்து எல்லாரோடையும் எஃபர்ட்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணாலே வந்து போதும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம நெல்லை நீர்வளம் சொல்லிட்டு விஷ்ணு சார் கலெக்டராக இருக்கும்போது ஒரு இணையதளத்தை உருவாக்குனாங்க. அது மூலமாக நிறைய வந்து என்ஜிஓஸோட கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ கட்டாயமாக அதை வந்து நம்ம அந்த மாதிரி உள்ள இனிஷியேட்டிவ்ஸ் திருப்பியும் எடுக்கப்படும். அந்த நெல்லை நிறுவனம் மாதிரியான ஒரு கோஆர்டினேட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக்கப்படும். அரசு மாநகராட்சிகள், மற்ற நகராட்சிகள், லோக்கல் பாடிஸ், WRD டிபார்ட்மெண்ட், கலெக்டரேட், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் எல்லாமே இணைந்து நம்ம வேலை பார்ப்போம். எல்லாருமே ஒரே நோக்கத்தோட வேலை பார்க்குறேன். பட் அரசாங்கத்தில் என்ன நடக்கும்னா, எல்லாரும் அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துருப்பாங்க. WRD அவங்களோட வேலையை மட்டும் பார்ப்பாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களோட வேலையை மட்டும் பார்ப்பாங்க. கார்பரேஷன் தனியாக ஒரு DPR எடுத்துகிட்டு போவாங்க. அதை பற்றி WRDக்கு என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணாலே வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். So that is my wish for the district, and I wholeheartedly welcome all the public to work with me. All the NGOs, organizations எல்லாரையும் நான் அழைக்கிறேன். வந்து நம்ம சேர்ந்து வேலை பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம வந்து தாமிரபரணி ஆற்றுக்கும் இங்கே இருக்கிற நீர் வளங்களுக்கும் நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சு ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை உருவாக்கும். திரு காமராஜ் ஐயா அவர்களை அங்கிருந்து எடுப்பா, அங்க போப்பாங்க, அங்கிருந்து அவர் வந்து கடவுளின் தேசத்துக்கு சொந்தக்காரர். கேரளா அப்படின்னு சொன்ன உடனே கேரளா எப்படி இருக்குமோ, கேரளாவில் என்னெல்லாம் நடக்குமோ அதை வந்து திருநெல்வேலியில் எங்கள் தாமரூரில் நீங்கள் நடத்தி தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரும்போதே உங்களை பற்றி நாங்கள் நிறைய ஆய்வுகள் செஞ்சோம். ஏன்னா நீங்கள் எப்படி எங்கள் ஊர் ஆய்வு செஞ்சீங்களோ அதே மாதிரி நாங்கள் உங்களை ஆய்வு செஞ்சோம்.
வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.